சார் எங்கேயும் சேருவதற்கான வாய்ப்பு கடைசி வரை முயன்று கிடைக்காத காரணத்தினால் ஐயா திருமதி சசிகலாவோடு இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்திற்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா சார்? எங்கேயும் சேர முடியாமல் கூட்டணி வச்சிருக்கேன்னு நீங்க கேட்கறதுக்கு எப்பாவது ஒரு முறை மருத்துவர் ஐயா யாருக்கிட்டையாவது நாங்க கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு எந்த இடத்துலயும் சொல்லல. எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையோ அல்லது கூட்டத்திலேயோ நாங்க இந்த கட்சியோட கூட்டணி பேசுறோம், இந்த கட்சியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லல. சரி, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் இந்த கட்சிக்கு அவர் பாரதிய ஜனதா மூலமாக ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் இந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதை தடுக்கின்ற வேளையிலும் அதே போல அவரை கூட்டணியில் சேர்த்து ஒரு அங்கீகாரம் கொடுங்கள் என்று டெல்லியில் இருந்து வந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி துரைசாமி அவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவருடன் பாமகவுடன் கூட்டணி என்று அவர் அறிவித்தது, இது போன்ற நடவடிக்கைகள் தான் அரசியலில் நீங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தார். அவர் ராஜ்யசபா எம்பியே ஆயிட்டாரு சார் பாட்டாளி மக்கள் கட்சி. சார் அவர் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆகட்டும் சார், அதை பத்தி இங்க யாருக்கும் கவலை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் யாருன்னா மருத்துவர் ஐயா தான். அவரை போய் இப்ப பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சேர்ந்துட்டு அவரை எம்பி ஆக்குனதுனால அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக முடியாது. அது ஐயா தான் தலைவர். இந்த கூட்டணி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும், ஒரு சந்தர்ப்பவாதமாக அமைந்துள்ள கூட்டணிகளுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்து மக்கள் செல்வாக்கு யாரிடம் இருக்கிறது, உண்மையிலே மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் யார் என்பதை காட்டுவதற்காக தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எல்லோரும் ஒரு திசையை நோக்கி இருக்கும் போது அந்த திசையெல்லாம் செல்லாது இதோ ஒரு புதிய திசை என்று காட்டுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் அனைத்திந்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மக்கள் கட்சி என்று அவர் பெயரிலே ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்களும் ஒரு கூட்டணியை இன்று அமைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி துவக்கம்தான் நேற்று 20ஆம் தேதி. இதுல ஏராளமான கட்சிகள் வர இருக்கிறார்கள். அதை நீங்க இந்த ஒரு வாரத்துல பார்க்க போறீங்க. ஏராளமான கூட்டணி கண்டிப்பா வர இருக்காங்க. நீங்க கட்சினா நீங்களே ஒரு 5-6 கட்சி இவருதான் கட்சின்னு நீங்க முடிவு எடுத்துக்க கூடாது. கட்சிகள் என்பது ஒரு 5 பேரை வச்சுட்டு இந்த 5 தான் கட்சி, அதிமுக திமுக 2 இடையில தான் போட்டி, வேற யாருமே இல்லை அப்படின்ற நீங்களே ஒரு அஜெண்டாவை வச்சுக்க கூடாது. அது இந்த தேர்தல்ல உங்களுக்கு தெரியும். நாங்க வச்சுக்கிறோமா நீங்க வச்சுக்கிறீங்களா சார்? நாங்க வச்சுக்கிறோமா இல்ல நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு? நாங்க நினைக்கல. நாங்க இப்ப நீங்க கூட சொன்னீங்க சார் அன்புமணி எம்பி ஆயிட்டாரு சார் அப்படின்னீங்க. ஆமா உண்மைதான் சார். எம்பி சார் ஆனாரு. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? வெற்றி பெற்ற எம்பி ஆனாரு. எப்படி எம்பி ஆனாரு? ஏதோ ஒரு கட்சியில இருந்து அவருக்கு வாக்களிச்சு அவர் எம்பி ஆக்குனாங்க. அந்த வெற்றிக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு எம்பி ஆனத போய் அவர் எம்பி ஆயிட்டாரு. என்ன எம்பி ஆயிட்டார்? அவரு ஒரு தேர்தலில் நின்று தொகுதியில நின்று மக்கள்கிட்ட வாக்கு பெற்று எம்பி ஆயிருந்தாருன்னா சார் மக்கள் அவர் எம்பி ஆக்கிட்டாங்க. டிவி வால்யூம் ஏதோ அதிகமா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. பேசலாம் சார் பேசலாம். இந்த கூட்டணி முழுக்க முழுக்க மருத்துவர் ஐயா அவர்கள் விரும்பி அமைத்த கூட்டணி. இது சந்தர்ப்பத்தினாலேயோ வேற வழி இல்லைனாலோ ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி கிடையாது. இந்த தேர்தலுக்கு இந்த நேரத்தில் இந்த கூட்டணி தான் சரியா இருக்கும்னு யோசிச்சு முடிவு எடுத்த கூட்டணி சார். இன்னைக்கு சொல்லுங்க. அரசியல் இன்னைக்கு வேற வேற வடிவங்களை பெற்றுவிட்டது சார். இது ஐயாவுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் ஐயா அவருடைய ட்விட்டர் கணக்கினுடைய ஐடியை திரும்ப பெறுவதற்கு கூட அவர் அவ்வளோ லீகலா சண்டை போட்டாரு. அந்த ஐடியை கூட புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா லட்சக்கணக்கான பின்தொடர்பாளர்கள் மருத்துவர் ஐயாவுக்கு இருந்தாங்க. அதன் மூலமாக அவர் ஜனங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும்.
இன்னைக்கு அது வரை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின்படி புடுங்கிட்டாங்க. இன்னைக்கு மக்களை தொடர்பு கொள்வதற்கு இன்னைக்கு டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் அந்த கட்டமைப்பை வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இருக்கிறது. ஆனா அது இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கையில் இருக்கிறது. நீங்க திடீர்னு நீங்க 2 பேரும் இந்த கரம் கோர்த்து ஜனங்க கிட்ட கொண்டு போய் உங்களுடைய நியாயவாதங்களை நாங்க ஏன் சேர்ந்தோம் அப்படிங்கிறத நீங்க சொல்லி அதை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் நன்றாக தெரிந்த பிறகும் இப்படி கைகோர்த்திருப்பது அப்படிங்கிறது, நீங்க சொன்னீங்க இல்லையா வேற வழி இல்லாம பண்ணல அப்படின்ட்டு. இது நிஜமாலுமே நீங்க வேற வழி இல்லாம பண்ணல. நீங்க இது ரொம்ப பிடிவாதத்தின் காரணமாக பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல, முதல்ல இப்ப ஐடி டெக்னாலஜி மூலியமா மக்களை தொடர்பு கொள்றதுதான் முறைன்னு சொல்றீங்க. அது நான் அதை ஒத்துக்கிறேன், அது இருக்கு. அந்த ஐடி கட்டமைப்பும் அந்த நம்ம கிட்டையும் இணையதள கட்டமைப்பு இருக்கு. ஐயா கிட்டையும் இப்ப நல்ல இணையதள கட்டமைப்பு உருவாக்கியாச்சு. தனிப்பட்ட முறையிலும் இப்ப உருவாக்கி அது நல்லா செயல்படுது. மேலும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எத்தனை இணையதளங்கள் வந்தாலும் வாக்காளர்களை சந்திச்சுதான் ஓட்டு கேட்கணும். கிராம கிராமமா போய் தான் ஓட்டு கேட்கறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா எல்லாம் வார் ரூம்லயே உட்கார்ந்துகிட்டு ஓட்டு கேட்டலாமே. வேட்பாளர்கள் வீதியில போய் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுக்கூட்டங்கள் போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னைக்கு முதலமைச்சரா இருந்தாலும் சாலையில இறங்கி ஓட்டு கேட்டுதான் ஆகணும், பிரதமரா இருந்தாலும் ஓட்டு கேட்டுதான் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா பிரதமர் டெல்லியிலே இருந்துகிட்டு பேசலாமே. திருச்சியிலையும் மதுரையிலையும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டத்துல பிஜேபி கூட்டம்னு சொல்லி பேசி அவங்க மக்களை எல்லாம் ஏமாத்தி அதெல்லாம் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை சந்திச்சுதான் அவங்க தலைவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் மக்களை சந்திச்சுதான் ஓட்டு கேட்டாகணும். நீங்க வந்து ஐடி இதுல லைன்ல மட்டுமே பண்ணிட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது ஐயா புதுசா இன்னைக்கு காலையில கட்சி ஆரம்பிக்கல. ஐயாவை கொண்டு மக்கள் கிட்ட யாரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 1980 இயக்கம் கண்டு 89 கட்சி ஆரம்பித்து பல்வேறு தேர்தல்களை சந்தித்து பல அமைச்சர்களை உருவாக்கி, நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி, சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி, பல நூறு ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், சேர்மேன்களை உருவாக்கி பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து வந்த தலைவர் ஐயா. பேர் பிராண்ட் அவர் ஐயா. நீங்க தொலைக்காட்சியில ஐயா கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க போடுற செய்தி போது மக்களுக்கு இன்னைக்கு கிராமத்துல வரைக்கும் போயிடுது. நீங்க ஐயா இனிமேல் கிராமத்துல முதல்ல கொண்டு போய் அவசியம் எல்லாம் இல்லை.